டெல்லியில் இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் அமைப்பின் கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மோடிக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். நடப்பாண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தால் 4 நாட்களில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் குழந்தைகளுக்கு பரிசு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த சிறுவனை மடியில் அமர்த்தி கொஞ்சினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தின கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நேரில் சந்தித்து அழைப்பு. துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ், விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் ஆகியோர் அழைப்பு விடுத்தனர். சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பதும் தான் திராவிட மாடல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு இதுதான் பதில் என சென்னை கிறிஸ்துமஸ் விழாவில் உரை. இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இதுதான்டா திராவிட மாடல். இப்ப போய் புரிஞ்சுக்கணும். மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். மனதால் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும். அப்படிப்பட்ட சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகமாக அமைந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை. பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் என்று எம்ஜிஆருக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை புகழாரம். எம்ஜிஆரின் நினைவு தின நாளை ஒட்டி அறிக்கை வெளியிட்டு அஞ்சலி. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை தமிழகத்தில் தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மத்திய அரசு அறிவித்தாலும் தமிழகத்தில் தற்போதுள்ள தேர்ச்சி முறையை தொடரும் என விளக்கம். மதுரை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம். கிறிஸ்துமஸை கொண்டாட கேக்குகள், துணிமணிகள், கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் வாங்க குவிந்த பொதுமக்கள். சென்னை கொளத்தூரில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு மீண்டும் நோட்டீஸ். இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஆஜராக சிக்கடப்பள்ளி போலீசார் சம்மன். புஷ்பா 2 சினிமா பார்க்க சென்றபோது நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பெண்ணின் மகனை பார்த்த பிறகு கணவரிடம் காசோலையை அளித்த தயாரிப்பாளர்கள். ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்கள் 2 விசைப்படகுகளுடன் சிறைப்பிடிப்பு. தனுஷ்கோடி, தலைமன்னார் இடையே மீன்பிடித்தவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர். திருநெல்வேலியில் இருந்து 2வது நாளாக 12 லாரிகளில் மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைத்த அதிகாரிகள். வேறு பகுதிகளில் கழிவுகள் உள்ளதா என்பது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் குழு அமைத்து தொடர்ந்து கண்காணிப்பு.
நாமக்கல் மாவட்டம் வாழவந்தி கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். தற்கொலை செய்து கொள்வதற்கு மனைவியின் குடும்பத்தினர்தான் காரணம் என்று இளைஞர் பேசி வெளியிட்ட வீடியோ வெளியானது. என் சாவு என்னை அடிச்சு குடும்பப்படுத்தினாங்க ஐயா, என்னாலும் பொறுக்க முடியல, நான் சாவறேங்க ஐயா. என் மாமனார் அடித்தாரு, என் மச்சனும் அடித்தாரு, என் பொண்டாட்டி அடித்தா, என் மாமி அடித்தா, தாய் மாமா அடித்தாரு. நான் என்னங்க ஐயா பண்ண முடியும்? அப்புறம் அவங்க சித்தப்பா சித்தி 2-3 பேர் என்னை அடித்தாங்க ஐயா. மதுரை தும்பப்பட்டியில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து அரசுக்கு 46 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக 5 பேர் மீது வழக்கு. கனிம வள விவகாரங்களை விசாரிக்கும் நீதிமன்றம் 6 மாதத்தில் விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மகா கும்பமேளாவில் பங்கேற்க வருகை தரும் பக்தர்கள் தங்குவதற்காக கட்டப்படும் குடில்களை பார்வையிட்டு ஆய்வு. திரிவேணி சங்கமத்தில் கங்கா ஆரத்தி எடுத்து வழிபாடும் நடத்தினார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சபரிமலையில் நடப்பு மண்டல காலத்தின் 37 நாட்களில் 29 லட்சம் பக்தர்கள் தரிசனம். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட கூடுதலாக 4.5 லட்சம் பேர் தரிசனம் என தேவசம் போர்டு தகவல். பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து திருமணம். உதய்பூரில் தனது காதலர் வெங்கட தத்தா சாயை கரம் பிடித்தார். திரையுலகில் மாற்று சினிமாவுக்கான பாதையை அமைத்த இயக்குநர் ஷியாம் பெனகல் மும்பை மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் காலமானார். பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருதுகளை பெற்ற இயக்குநர் மறைவுக்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் இரங்கல். ஜப்பானின் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனங்களான ஹோண்டா, நிசான் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. உலகளாவிய கார் சந்தையில் வலுவான இடத்தை பிடிக்க கூட்டு ஹோல்டிங் நிறுவனத்தை நிறுவ திட்டம். கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு பணி வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி தகவல். அரசின் கொள்கைகள் மற்றும் முடிவுகளால் கிராமப்புறங்களில் கூட வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம்.